ஆசீர், ஆரோக்கியம், மகிழ்வு. இந்த மூணும் சேர்ந்த வாழ்க்கை. அதற்கு பெயர் என்ன தெரியுமா? நிறைவான வாழ்க்கை. இந்த நிறைவான வாழ்க்கை நம்மில் எத்தனை பேருக்கு தேவை அப்படின்னு கேட்டா, எல்லாருமே சொல்லிப்போம், எங்க எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை தேவை, நிறைவான வாழ்க்கை. ஏன்னா எல்லாருமே ஆசீரோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்வோடும் வாழத்தான் ஆசைப்படுகிறோம். இந்த ஆசீரின் வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான வழி என்ன? அந்த வழியைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நற்செய்தி மூலமாக திறந்து காண்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை வேண்டுமாக இருந்தால், ஆசீரின் வாழ்க்கை, மகிழ்வின் வாழ்க்கை, ஆரோக்கியத்தின் வாழ்க்கை உங்களுக்கு வேணுமாக இருந்தால், நீங்க நிறைவுள்ளவர்களாக இருங்க. உங்களது விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போன்று நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்க. நிறைவுள்ளவர்களாக இருப்பதுன்னா என்ன தெரியுமா? விண்ணக தந்தை நாம் தப்புக்கள் பண்ணுகிற பொழுது நம்மை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அவர் நிறைவுள்ளவராக இருந்தால் மட்டுமே நம்மை மன்னிப்பார். அதே போன்று அவரை போன்று நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்கள் நமக்கு தீங்கு செய்கின்ற பொழுது நாம் அவர்களை மன்னிப்பதாகும். ரொம்ப கஷ்டம். ஆனா அவரை போன்று, நம்முடைய விண்ணக தகப்பனை போன்று நாம் நிறைவுள்ளவர்களாக இருந்தால், இருப்போமாக இருந்தால், அங்கே நமக்கு தீங்கு செய்கிறார்களே அவர்களுக்கு நாம தர வேண்டியது மன்னிப்பை. அப்படி தருவோமாக இருந்தால், கஷ்டம்தான், அப்படி தருவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம ப்ரூவ் பண்ணிக்கிறோம் நம்ம யாருன்னு. அவரது இமேஜ் அப்படின்னு சொல்லி, அவரது சாயல் அப்படின்னு நாம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அவரை போன்று நாம் நிறைவுள்ளவர்களாக வாழுகிறோம். அதை காணுகிற தகப்பன் நம்முடைய வாழ்க்கை மீது ஆசிரை, ஆரோக்கியத்தை, மகிழ்வை பொழிய, நம் வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும். ஆமென்.